ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறீங்க. காலையில் 5 o'clockலாம் எழுந்திரிச்சு குளித்து கிளம்பிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். ஸோ ஃப்ரைடேனாலே நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை நடந்துடும். யூஸ்வலாக நான் வந்து குக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் குளிப்பேன். ஃப்ரைடே மட்டும் மார்னிங் சீக்கிரமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குக்கிங்க்கே போவேன் கிச்சனுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 5:45 to 6 o'clockல நான் வந்து சாமி கும்பிட்ருவேன். சாமி கும்பிட்றதுக்கான எல்லா வேலைகளையும் நான் வந்து தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பூஜை பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நம்ம காலையில் சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6 o'clock. ஸோ இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இட்லி தான் செய்ய போகிறேன். முதல் நாளே வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து ரேஷன் அரிசியில் செய்கிற இட்லி மாவு தான். முன்னாடிலாம் நான் வந்து ரேஷன் அரிசிலாம் வாங்க மாட்டோம், இட்லி அரிசி தான் வாங்கி செஞ்சிட்ருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் ரேஷன் அரிசியில் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரேஷன் அரிசி மட்டும் இல்லாமல் இட்லி அரிசியும் கலந்து போட்டு நீங்கள் செய்யலாம். ஸோ இது நான் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு நாள் போடுறேன். ரொம்பவே சாஃப்டாக வரும். ரேஷன் அரிசி வந்து உங்களுக்கு பழுப்பு கலரில் இருக்கும். ஸோ இட்லியும் வந்து ரொம்ப கலராக வராமல், ஒயிட்டாக வராமல் ஒரு மாதிரி கலராக வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த அரிசியை வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டிங்கன்னா அதுவும் நல்லா வெள்ளையாகிடும். ஸோ இட்லி பாருங்கள் நல்லா வெள்ளையாகவே வரும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இட்லி அரிசியும் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலருக்கு கரெக்டாக இருக்கும். அது கூடவே நான் வந்து அவல் இருக்கு இல்லையா, அவலும் நான் ஊற வச்சு இது கூட சேர்த்து நான் அரைப்பேன். ஸோ அதை நான் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றிக்கிறேன் பிளேட்டில். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நான் பிளேட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2 குக்கரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் ரைஸும் இன்னொரு குக்கரில் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பும் வேக வச்சுருக்கேன். ஸோ சாம்பார் செய்ய போகிறேன், இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால சாம்பார் தான். ஸோ ஒரு முள்ளங்கி, 2 கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டுக்கிறேன். இதையும் வதக்கலை நான், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான பருப்பு நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். பருப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், ஒரு தக்காளி, 2 பூண்டு இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி நான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஸோ காயில் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். ஸோ சைட் பை சைட் மற்ற வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு நான் அவரைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அங்கே இட்லி வெந்துருச்சு. இட்லி வந்து ஒரு 5 to 7 minutes வெந்தால் போதும். நல்ல வாசனை வந்துடும். அப்போவே எடுத்துருங்க, அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் எடுத்து வச்சுக்கிறேன் கீழே. அந்த பக்கம் சாம்பாருக்கு வச்சுருந்த காயும் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு. அதையும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இட்லி வந்து நான் பிளேட்டில் எண்ணெய் தடவி போட்டதுனால ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து துணி போட்டும் எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும். பிளேட்டில் ஒட்டவே இல்லை பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா இட்லியும் நல்லா வெள்ளையாகவே இருக்கும், கலரே வந்து மங்கலாக வராது. நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரேஷன் அரிசி ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நம்ம சாம்பாருக்கு ரெடி ஆகிடுச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து இதில் சாம்பாரில் கொட்டிக்கலாம். நல்லா அது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த அவரைக்காய் வச்சு பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த அவரைக்காயும் அதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அந்த வெங்காயம் எண்ணெயோட தாளிப்போடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் நான் தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன், நீங்களும் தண்ணி ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 minutes வேக விடுங்க. சிம் ஃப்ளேமில்
மூடி போட்டு வேக விடுங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம், தேங்காய் மசாலா. ஸோ தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக அரைச்சிக்கோங்க. நம்ம நைஸாக அரைக்காமல் தேங்காய் துருவுனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம இந்த அவரைக்காய் பொரியலில் கொட்டி கிளற போகிறோம். பாருங்கள், 5 நிமிஷம் வேக வச்சோம், ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்லாவே வெந்திருக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா, சீரகம், பூண்டு அந்த வாசனைலாம் எதுவும் ரொம்ப இல்லாமல் நல்லா ஒன்று சேர நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதை மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம புளி இன்னும் ஊற்றலை. ஸோ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ தான் ஊற்ற போகிறோம். சாம்பாருக்கு புளி கரைச்சி வச்சுருந்த புளி அதில் ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. சாம்பார் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி நல்லா பொரிய விடுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சாம்பாரில் எடுத்து நம்ம அந்த தாளிப்பை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஊற்றலை. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் பொரியல் பண்ணியாச்சு, இட்லி வேக வச்சாச்சு. ஸோ நம்ம இட்லிக்கு இப்போது சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொத்தமல்லி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் அவரைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் மசாலா போட்டதுக்கப்புறம். ஸோ இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்தில் கூட ஒட்டவே செய்யாது. இந்த மாதிரி சிம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும் அவரைக்காய் பொரியல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா, 1 துண்டு இஞ்சி, 2-3 பல்லு பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், 1 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிரும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொத்தமல்லி சட்னி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எடுத்து நான் சாம்பார்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்தா போதும். ஸோ சாம்பார்லேயும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டேன். இந்த கொத்தமல்லி சட்னிலையும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசனையும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கடைசியாக கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சிடலாம். ஆற வச்சிட்டதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ நான் போய் என் பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக போய் எழுப்பி விட்டுட்டு வந்து சட்னியை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லி சட்னியும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம தக்காளி சட்னி அரைக்கிறது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். இது நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கிறதுனால க்ரீன் கலரும் சேர்ந்து அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். கலரும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அது தாளிப்புக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சட்னியில் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், கொத்தமல்லி சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சாம்பாரை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளம்ஸு,
அப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வச்சுட்டு பசங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்வீட் இருந்துச்சு வீட்டில், மைசூர் பாக். அதனால் இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி வச்சுட்டு பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்நாக்ஸுக்கு கோவா கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மசாலா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அவங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கோவாவோட சர்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நான் போட்டிருக்க எல்லா ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் vlog-ஓடவோ இல்லை ரெசிபியோடவோ பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.